இப்போ மலேசியாவுல பங்களாதேஷ் தொழிலாளர்கள் வேலைக்கு வர முடியாம நிறைய பேர் சிக்கல் பட்டு இருந்தாங்க தெரியுமா? கடந்த ஆண்டு மே மாதம் வரை சுமார் 17,000 பேர் விமான டிக்கெட் கிடைக்காம வேலைக்கு வந்து சேரவே முடியல. இப்போ அதுல இருந்து 7,964 பேரை முதல் கட்டமாக வேலைக்கு அனுமதிக்க மலேசிய அரசு ஒப்புக்கிட்டிருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் எல்லாரும் வேலைக்கு வர முன்னாடியே தேவையான ஆவணங்கள், கட்டணங்கள் எல்லாம் முடிச்சு ரெடியா இருந்தாங்க. ஆனா நடுவில் நடந்த மோசடி, மனித கடத்தல், அதிக கட்டணம் வசூல் மாதிரி பிரச்சனைகள் காரணமாக மலேசியா தற்காலிகமாக பங்களாதேஷ் தொழிலாளர்களை அனுமதிக்காதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இரு நாடுகளும் சேர்ந்து ஆலோசனை நடத்தி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பும் நியாயமான சம்பளமும் நலனும் கிடைக்கிற மாதிரி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய நடைமுறையில பங்களாதேஷ் அரசாங்கம் நேரடியாக வேலை வாய்ப்பு வழங்கும் திட்டம் VOESL மூலம் தான் தொழிலாளர்கள் வருவாங்க. இதனால தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு, திறன் பயிற்சி, நலன் மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். மலேசிய மனிதவள அமைச்சரும் இதை உறுதி பண்ணியிருக்காங்க. மேலும் பங்களாதேஷ் தொழிலாளர்களுக்கு மல்டிபிள் என்ட்ரி விசா கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ சிங்கிள் என்ட்ரி விசா தான் தர்றாங்க. இதையும் மலேசிய அரசு பரிசீலனை செய்கிறாங்க. நடப்பில் மலேசியாவில் ஏற்கனவே 9 லட்சம் பங்களாதேஷ் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. இனிமேலும் அதிகமான தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்க மலேசியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த புதிய வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் மலேசியா மற்றும் பங்களாதேஷ் இரு நாடுகளும் இணைந்து தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முன்னேறியுள்ளன. இது தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம், பாதுகாப்பான வேலை சூழல் மற்றும் சமூக நலன்களை வழங்கும் வாய்ப்பாகும். இதன் மூலம் மலேசியாவின் தொழிற்சாலை மற்றும் சேவை துறைகளில் தேவையான மனித வளத்தை முழுமையாக பூர்த்தி செய்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் உதவியாக இருக்கும். எதிர்காலத்திலும் இத்தகைய ஒத்துழைப்புகள் தொடர்ந்தால் வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழிலாளர் நலன்கள் மேம்பட்டு மலேசியா ஒரு பாதுகாப்பான மற்றும் நியாயமான வேலை சந்தையாக மாறும் என்பதில் நம்பிக்கை உள்ளது.